அப்பா கூப்பிடுறான்டா. எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். சோறு தான் முக்கியம். அப்பா தான் முக்கியம். சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்துடுடா. எங்க போயிருக்கோம்னா மாணிக்கம்பட்டியில இருக்கோம்னு சொல்லிரு. அண்ணி அம்மி அனைவருக்கும் இருப்பா. உனக்கு இன்ட்ரோ கொடுத்துருவோம். ப்ளீஸ் இன்ட்ரோ கொடு. நான் இங்க கொடுக்க முடியாது. எங்க இருக்கோம்னா மாணிக்கம்பட்டியில இருக்கோம். 3 கிலோ பிரியாணி பண்ண போறோம் அப்படின்னு. நீயே சொல்லு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா மாணிக்கப்பட்டி. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா 3 கிலோ பிரியாணி செய்ய போறோம். இப்போ எங்க இருக்கோம்னா நம்ம பிரியாணி செய்ய போறோம். அதுக்குள்ள இல்ல அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்? மேலூர் திருவாரூர் பக்கத்தில் மாணிக்கம்பட்டி இருக்கோம். எங்கள் ஊருக்கு என்ன செய்ய போறோம்னா 3 kg 3 கிலோ பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். இன்ட்ரோ கொடுக்க விடுன போடக்கூடாது. 3 கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ்ல சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். அளவெல்லாம் நான் இன்னைக்கு சொல்ல முடியாது. பிரியாணி மட்டும் பண்றதை மட்டும் பார்த்துக்கணும். கட் பண்ணிட்டு அங்க ஒன்று போய் வச்சுட்டு தெரியுறியா அந்த வீடியோல? தெரியவே இல்லவே. விடு, தேவையில்லாத வேலை பார்க்காத. போதும், நீ அந்த இடத்துல வச்சிருக்க. கட் பண்ணி தாளிக்கையில எடுத்து வாங்கி கொண்டு பேசுறா. 400 கிராம் வெங்காயம். 450 கிராம் மிளகாத்தூள் போடு. அதுதான் நான் வேண்டே கொடுக்கல. எந்த பொருள் போட்டாலும் அதுக்கப்புறமா 400 இல்ல 800 கிராம் 450 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். தக்காளி 800 கிராம். பிரியாணி பொடி தலை போடு. அது நெய் டப்பா வச்சிருந்தேன். அதை பாதி பாதி அதில் ஊற்று. இங்கே கொடு, தலையை கொடு. மீத பொடி ஒரு கட்டு புதினா. சவுண்டா சொல்லணும், அங்கே கேட்கணும்ல. பிரியாணி அங்கே கேட்கணும்ல, சவுண்டா சொல்லணும். ஏய், அந்த நெய் எடுத்த ஸ்பூனை எடுத்துட்டு வாமி. பிடிக்கிற மாதிரி பாதி இருக்கட்டும். தக்காளி கொண்டா பேச இது அம்மி. தக்காளி கொண்டாந்து போட்டு விட. தக்காளி 800 கிராம் சொல்லிருங்க. தக்காளி 800 கிராம் 1 கிலோ. ஒரே போட சொன்னேன். நீங்களே வச்சு போட்டு விடுங்க. இல்ல இல்ல அந்த தட்டு மேல வச்சு விடுப்பா. அந்த டப்பாவை உப்பு தயிர் பட்டையில காத்து லெமன். அது கடைசி சோறு போட்டுக்கலாம். சோறு வேகும் போதே தயிர் லெமன்லாம் புளியணும். சொல்லி போடுங்க. பிரியாணி மசாலா வீட்டுல அரைச்சதுன்னு சொல்லி போடுங்க. பிரியாணி மசாலா வீட்டுல அரைச்சது, அதுவும் அம்மியில அரைச்சது. ஊராட்டி போடக்கூடாது. அம்மியில அரைச்சதுல மிக்சியில அரைச்சது இல்ல. அதுல நீ போடுங்க, கொஞ்சம் போடலாம். அரைக்குது. தயிர்
ஓ என்ன கீழே விழுது. அதில் பாதி ஊற்றணும், 1 லிட்டர் போதும். தயிர் 1 லிட்டர். பாலு பாலு தயிர் 1/2 லிட்டர். தயிர் தயிர் இது வந்துட்டு தனிமலாத்தூள் நாங்கள் போட்டுக்கலாமா? குடும்பம் பிடிக்குது. சிக்கன் எடுத்துட்டு வந்தாங்கப்பா. சிக்கன் நான் தான் போடுவேன். கொஞ்சம் உடம்பும் போட்டுக்கலாம். கேமராமேன் கேமரா ஆஃப் பண்ணுங்க, வீடியோ லென்த்தியாக போயிடும். ஓவர் ஹீட் ஆயிராம ஸ்லோ வீடியோட பிரேம் கீழ இருந்து மேல வராங்க, மேல இருந்து கீழ போறாங்க. அப்படியே கொஞ்சம் தண்ணிக்குள்ள ஆக்கிடுங்க. என்னைய காமிச்சிருங்க. இவங்க ப்ளீஸா கண்ணு என்னைய காமிங்க. அப்படியே நீங்க நேராவே அப்படியே இருங்க. 3 kg சிக்கன் யார் எங்க சமைக்கிறோம்னா நானும் என்னோட கொழுந்தனாரு. தம்பி மெதுவா இல்லையா? கீழே பிடிச்சிருங்க. ஆஃப் பண்ணிடுவா? வெளியூர்ல தெரிக்கிது பாரு. ஆஃப் பண்ணிடுறேன். சொல்லுங்க. 3 kg சிக்கன் போட போகிறோம். இப்போ வீடியோ எங்க வீடியோ கண்டிப்பா பாருங்க. எங்கள் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இத்தனை நாள் இல்லாம புதுசா இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அதனால கண்டிப்பா பாருங்க. இந்த மூஞ்சிக்காண்டி இல்லாட்டி இந்த மூஞ்சி ஓகேவா? நீ விடு, நீ என்ன எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க? அண்ணன் காமிங்க. போதும், நான் அந்த பொசிஷன் 3 kg சிக்கன். சவுண்டா 3 kg சிக்கன். 3 kg சிக்கன். இன்னைக்கு ஒரு புடி. போ சொல்லிட்டு வா. இன்னைக்கு ஒரு புடின்னு. எனக்கு ஒரு புடி. என்னத்த படிக்க போறீங்க? விடுமே. ஏன் இப்படி பண்ற? மெதுவா கண்ணுல தேய்க்கண்டா. தெரிச்சிரும்ப்பா. இங்க இருந்தா அப்படி போடக்கூடாது, குனிஞ்சு போடணும். போடமி டக்கு போடமி. தூக்கி போடக்கூடாதுமே, குனிஞ்சு போடணும். போடு. சப்பு சப்பு போட. என்ன கண்ணுல போட்டு போடணும். அப்படி போடணும். நிஷா, எதுல ஒரு வீடியோ போடு. வீடியோ போடுங்க. ஓடுமா அவங்க வீட்டு பிள்ளைக்கு. சிக்கன் போட்டாச்சு. சிக்கன் வந்துட்டு வதங்கின பின்னாடி மறுபடியும் வரும். கட் பண்ணிடுங்க. தாளிச்சு முடிச்சாச்சு. மிளகு சீரகத்தூள் போட்டு இறக்கலாம். மிளகு தூளும் சீரகம் ஆல்ரெடி அது லைட்டா பிரேக்ல தான் இருக்கு. கசக்குதா? இல்ல எனக்கு தெரியுது. தண்ணி ஒரு படிக்கு 1.25 தண்ணி. கொஞ்சம் சத்தமா பேசினா நல்லா இருக்கும். ஒரு படி அரிசிக்கு 1.25 படி தண்ணி. காலை கட் பண்ணிடு. காலை கட் பண்ணிடுவா. கொஞ்சம் நிமித்தி வை. டவரா கேமரா ஆஃப் பண்ணிட்டு நிமித்தி வை. இதுல வந்துட்டு 2 படி அரிசி 2.5 படி தண்ணி. நீ சொல்லிருப்பா. 2 படி அரிசி 2.5 படி தண்ணி. நிறைய ஊத்திட்டீங்க. பாஸ்மதி அரிசினால கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றினாலும் ஒன்றும் செய்யாதுல்ல. 1.25 தான் ஊற்ற சொன்னாங்க. அரிசி தண்ணி கூட ஊத்துனா அவ்வளவுதான். ஒரு மாதிரி உடஞ்சிரும். கஸ்தூரி மேட்லாம் வேணாமா? ஆஃப் பண்ணிடுவா வீடியோவா? நல்ல மலமலன்னு கொதிச்சோடனே அரிசியை போட்டு கிண்டி மேல அந்த இதை போட்டு பாருங்க கரெக்டா இருக்காண்டி. மட்டும் கரெக்டாக பாருங்க. ஆமா, அதான் டேஸ்ட். உப்பு கொஞ்சம் கைக்கிற மாதிரி இருக்கணும் இதுல பார்க்கும்போது. போடணும். இந்த இருக்கு உப்பு. எடுத்துட்டு வா. கேமரா ஆஃப் பண்ணு. அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுக்கலாம். மீன் எல்லாத்துலயும் இதுல எல்லாம் வைக்காது, வேணாம். உப்பு மட்டும் நீங்க பாத்துக்கணும். இன்னும் நல்லா இருக்குமான்னு இருக்கிறேன் அரிசி போடும்போதே. என்ன அம்மி இப்படி கேட்டுவிட்ட? அரிசி ஊர் வெட்டி வச்சுட்டு இந்த மேலாப்பில் இருக்க அரிசியை மட்டும் அள்ளிடுங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் அடியில் உள்ளதை அப்புறம் இருக்கு. இது கிலோ எவ்வளவு? 120 ரூபாய் இருக்குமா? சீரகத்தை விட கூட. சீரக சம்பாவோட அது கூட தான். இதெல்லாம் கிண்டக்கூடாது அரிசி போட்டு.
விட்டுருங்க. அப்படியே கொதி வரும். அப்ப அவ சுத்தி ஊத்து அப்படியே ஊத்து விடுப்பா. உடையும். ம். ஊர்ன பதம் கரெக்டா? அரை மணி நேரம் தாராளமாக வரலாம். அரை மணி நேரம் ஊறிச்சுன்னா மணி பார்க்கடா. மணி 3. நான் பனியாரம் சாப்பிட்டு இருக்கும்போது ஊற போட்டீங்கல்ல. வடிவேல் காமில் ஆக்சிடென்ட் எங்க நடந்துச்சு? நான் ஒண்ணுக்கு போகும்போது நடந்துச்சு. நீ எப்போ ஒண்ணுக்கு போன? ஆக்சிடென்ட் அங்க வீடியோல மக்களே, தம்பி வந்துட்டு பணியாரம் சாப்பிடும் போது அரிசி ஊற போட்டுருக்கான். எப்ப பணியாரம் சாப்பிட்டாங்கன்னா அரை மணி நேரம் முன்னாடி. அரை மணி நேரம் முன்னாடி அரிசி வந்து அரை மணி நேரம் ஊறிடும். பாஸ்மதி ரைஸ் அப்படியே பூ போல போடுறது பார்த்தீங்களா? ஓஹோ, என்ன அம்மி ஆஹா ஓஹோங்கிற? நல்லா வலிச்சு பிரியாணி போட்டு ரெடியான உடனே ஆகா சொன்னா பரவாயில்ல, இப்பே சொல்லிடணும். சாப்பிட்டு எப்படி சொல்றது? கண்ணாடி இது பண்ணிடுறாங்க. நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்றேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓஹோ எனக்கெல்லாம் தெரியாது. நான்லாம் கரெக்டா தான் போட்டு கிண்டுன மாசம் சரியில்லை. கரண்டி பிடிச்சிக்கிட்டு அரிசி நல்லா வெள்ளையா இருக்கவே போய் சொல்ல மாட்டேன். ஆமா, உப்பு பாத்துருங்க. நீங்க உப்பு பாக்குற மாஸ்டர் வந்து அவங்க. அண்ணே வந்துட்டாங்க. கிண்டிட்டு நடுவுல இருக்கீங்க. அது பார்த்து சுற்றுறாங்க. கைக்குதா? போடணும், கைக்கணும். இது ரொம்பவும் கச்சு போயிடுறாங்க. கைக்கணும். பாரு மாதவா, நீ பாரு. டேஸ்ட் எல்லாம் ஓகே. மதனுக்கு காரம் பத்தாது, எல்லாமே ஓகே. இது உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இல்லப்பா, நீ அளவா தானே போட்டிருக்க. லைட்டா போடலாம். என்னது உப்பா? காரம் பத்தாதுன்னா நம்ம மிளகாத்தூள் கூட போடலாம். வேணாம் நம்ம போட்டா தனியா காரம் தெரியும். வாடை பச்சை வாடை வரும். காரம்யா கக்கிதா உப்பு? இவங்க எல்லாம் உரம் சாப்பிட மாட்டாங்களா? போதும், உப்பு மட்டும் லைட்டா போடுங்க. சூப்பர் தான். என்னது? போதும் 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 போதும்பா. ஐயா, அவன் உப்புல சாப்பிட மாட்டேன். சரி, அப்பனா உப்பு இல்லாம மதன் சாப்பிடாதான். ஓம் பகுதிக்கு போட்டு ஆளு கொஞ்சமா போடுங்க தம்பி. சரி, அரிசியும் தண்ணியும் வந்துட்டு பின்னி வரும்போது தம்ம போட்டுடலாம். ஆஃப் பண்ணப்பா, தம்ம போடையில ஆன் பண்ணிக்கலாம். என்னடா அல்லுங்க. பிரிங்கப்பா, பிரிங்க. கரண்டில அள்ளி அங்க அள்ளி போடுங்க. தம்ம போட்டுக்கலாம். நீடா அந்த இதுல இருக்கிறதையும் அள்ளி போடியா? டக்குன்னு இல்ல, இதுவே போதும். நிறைய அதனால ஃபுல்லா ஒண்ணு விடாம எடுத்து தள்ளி விட்டுருங்க. அடுப்பு அம்மி, நீ அடுப்பு போய் கிடக்குறதுல அடக்குறதெல்லாம். அந்த அடுப்புல இருக்கிறது இதே தெரியா? அங்கேயும் பிடிக்குது. அது கூட பரவாயில்ல, இது பிடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான். அப்படியே பரப்பி விட்டுரு அந்த கண்டு. இன்னும் நிறைய போடு, புறத்தையும் போடு. போடணும்னா பரப்பி விடு. உள்ள ஃபுல்லா இழுத்தாச்சு. நான் உள்ள இருக்கக்கூடாது, பிடிச்சிடும். இங்கிட்ட ஒரு சைடு பிடிச்சிக்கிட்டு இருக்குமா? முடிஞ்சு வச்சு வெளியில பிடிச்சா ஓகே, உள்ள பிடிச்சிட்டு தெரிஞ்சிடும். அப்படி அது தண்ணியை ஊற்றி அடைச்சிடலாமா? கீழே அந்த சுத்தி கிடக்குற கட்டையில தண்ணி ஊற்றிடணும். மணி எத்தனடா? ஏமா ஓகே சொல்லுங்க. இதெல்லாம் சாப்பிட்டாதே 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம். இருப்பா போட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு சொல்லுமே. சொல்லமா? 3 பேர் சொல்லலாம். இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ நேரம்
நீ அங்க போனா 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணிக்கலாம். 5 காமிச்சு நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் ஊர் அப்படின்னா எங்கள் மாமனார் பிறந்த ஊருக்கு வந்திருக்கோம். அந்த ஊரில் வந்துட்டு இந்த கோயில் இருக்குது, கோயிலை காமிக்க போகிறோம். இப்போ நாங்கள் வாங்க மணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மணியை கோயிலெலாம் பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், பிரியாணி தாளிக்கலாம். பிரியாணி சாப்பிடலாம். அம்மி நீ சொல்லிடு, பிரியாணி சாப்பிட்லாம். பிரியாணி சாப்பிடலாம். பிரியாணி சாப்பிடலாம். காளியம்மன் கோயில் தானே, கன்ஃபார்மாக தெரியுமா? இதான் வந்துட்டு எங்கள் ஊர் கோயில். இங்கே தான் திருவிழா நடக்கும், திருவிழாக்கெலாம் வருவோம். எவனிசா கும்பிடுங்க, சாமி கும்பிடுங்க. நீ கும்பிடு, நான் மணி நீ கும்பிடு. சாமி கும்பிட்டாச்சு. மணி அடிக்கலாம். ஊரை சுற்றி காமிக்கலாமா? அந்த வீடு வந்துட்டு என்னோட கொழுந்தனார் வீடு. இப்போ வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போகலாம். நம்ம வீட்டை காமிச்சிடலாமா? போகுமா? இது வந்துட்டு என்னோட கொழுந்தனார் வீடு, வந்து பழைய வீடு. அந்த வீடு வந்துட்டு இப்போ கட்டின வீடு. நம்ம வீட்டை அப்புறம் காமிக்கலாம். வயல் வயலை கண்டிப்பாக காமிக்கணுமா? அம்மா நான் செப்பல் வேற போ. இது நான் ஓட்ட முடியாது. இந்த வயல்வெளிலாம் எங்களுது கிடையாது. எங்களோட வயல் வந்துட்டு இந்த சைடு போகணும், இந்த ஊருக்கு அந்த சைடு போகணும். ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போகணும் எங்களோட வயல்லாம். எங்களோட வயலுக்கு வந்துட்டு நான் போடுறப்ப காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில். ஏன் வினிசா, நம்ம வயலில் நெல் போட்டிருக்கா? தெரியலையேம்மா, ரொம்ப நாள் ஆச்சு. நெல் தான் போட்டிருக்காரோ? பேசுங்க ஏதாவது. ஏன் இதான் நம்ம காரு. இந்த காரில் தான் நாங்கள் வந்தோம் ஊர்லேருந்து. இந்த கார் தான் நம்ம காரு. சொல்லிடுறாமி, இதுதான் நம்ம காரு. இந்த காரில் தான் வந்தோம். இந்த கார்ல தான் வந்தோம். இங்கே இருக்குது நவக்கிரகம், இங்கே இருக்குது. வா கார் சுத்தி காமி. கார்லாம் சுற்றி காமிக்கிறக்கு ஒன்றும் இல்லை, இறங்கு வா, வீட்டை போய் காமிச்சிட்டு வந்துடலாம். தம்மு வேற உடைக்கணும். நம்ம வீட்டை காமிச்சிடலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கெலாம். இது வந்து எந்த ஊர்னா, மேலூர் பக்கத்தில் திருவாத ஊர்ப்பா. எங்கே வந்துட்டு என்னோட மாமனார் பிறந்த ஊர், மாமியார் வாக்கப்பட்ட ஊர். இங்கே ஒரு வீடு இருக்குது நமக்கு, அந்த வீடை நான் காமிக்கிறேன். திருவிழா தேதிக்கு வந்தால் தங்குற வீடுப்பா. வாங்க உள்ள கிச்சனை காமிக்கலாம். நம்ம ஏரியா கிச்சன் தானே. கிச்சனில் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, சிலிண்டரு, கேஸு, கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பாத்திரம் வச்சுருக்கோம். காமிச்சிட்டு பாத்திரத்தை. அதுக்கப்புறமா அன்றைக்கி காலையில் ஊர்லேருந்து வரும்போது அரிசி கொண்டு வந்தோம், வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. இன்னொரு நாள் வந்தால் சமைக்கிறதுக்கு. நீ கரெக்டாக சரி வா வினிசா, போகலாம். வா போகலாம், வா. சரி போயிடலாமா? ஆமாம் போதும். வீடு கிச்சன் மட்டும் தான் காமிச்சிருக்கேன், வேறு எதுவும் காமிக்கல. போங்க போகலாம். சாப்பாடு தான் சோறு தான் முக்கியம். இப்ப தம்ம எடுத்துடலாம். ஆமா, அதை சொல்லவே இல்லை. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். தம்ம உடைச்சிடலாம். கட் பண்ணு. சரிங்க சார், சரிங்க. தம்னு போடணுமா? இல்லை இல்லை, கரண்டியை கழுவணும். கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்று. கரண்டியில் பிரியாணியில் வாப்பா, நீயே உடைச்சிரு தம்ம. ஊத்துனாத்தே நான் நல்லா. இந்தா ஊத்துறேன். போதும், அரிசி உடையாம வாப்பா, நீயே உடைப்பா. மம்மி டீ வைட் கலக்குது மம்மி. கலக்குதா? அரிசி மட்டும் உடையாம அப்படி கொத்துனா அப்படி பறக்கணும். நீ சொல்லு, தம்ம உடைச்சுக்கலாம். தம்ம உடைச்சுக்கலாம். 4 மணி பறக்க மட்டும் இருக்கு, வேற எதுவும் பண்ணாலும் 2 உடஞ்சு போயிடும். போதும், ஃப்ரண்ட் கேமரா வச்சுரு. அப்படி எடுங்க. பிரியாணி வந்துட்டு சூப்பராக தம்மாயி வந்துருச்சு, வேறு லெவலில். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இந்தளவுக்கு வரும் நாங்களே எதிர்பார்க்கல. தான் பண்ணுமா? ஆன் பண்ணிட்டேன். வீடியோ தான். ஒன்றுக்கு ஒன்று உடையாம அப்படியே சாப்பிட்டா பஞ்சு மாதிரி வந்திருக்கு பிரியாணி இன்னைக்கு, வேறு லெவலில்.
அரை மணி நேரம் அரிசி வந்துட்டு கரெக்டாக அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். 20 நிமிஷம் தம்மு போட்டோம். சூப்பராக வந்திருக்கு. மட்டனில் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சிக்கன் தான் பெஸ்ட். கட் பண்ணிடுமா? மட்டன் வீடியோ எடுத்தாச்சு. என்ன செய்யணும்? வாங்க டேஸ்ட் பார்க்குற மெயினான ஆளே வந்து இவங்க தான். அங்கே இருக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. சூப்பராக உதிரியாக உடையாம வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் தள்ளுங்க, வீடியோக்கு நாங்கள் தெரியல. டேஸ்ட் வேற லெவல். நல்லா வந்துருக்குல? பிரியாணி டேஸ்டா சாஃப்டாக இருக்குல்ல? இல்ல ஓகே ஓகே. அப்புறம் சாப்பிடும்போது காத்துறீங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணிடுங்க. இதே பண்ணிடுங்க. அதாம ஆஃப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா சொல்லணும். டாடா பை டாடா. பாட்டு தான் போட போறீங்க. என்ன பாட்டு? வழக்கம் போல எல்லாரும் போடுற பாட்டு. எல்லாரும் வணக்கம். எனக்கு வேணாம். சரி வச்சாச்சு விடு. எனக்கு வேணாம்ப்பா. அம்மா வயல் ஒரு வீடியோ எடுத்துடலாம். சஞ்சய் ஒரே தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அழகா வைங்க. போதும், சாப்பிட மாட்டேன். கையெடுமி கையெடுமி, மறைக்காதமி. ஏன் இப்படி மறைக்கிற அநியாயத்துக்கு? வீடியோ எடுக்கிறது தெரியாது. இது யாரும் சாப்பிடாத தெரியுமா?